நல்லா காரசாரமா சுருக்குன்னு சிக்கன் மசாலா பார்த்துடலாமா? பிரியாணி, சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன உப்பு, மஞ்சள் போட்டு சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 1/2 ஸ்பூன் வரமிளகா பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/4 எலுமிச்சம்பழத்த பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் கூட சிக்கன் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. சிக்கன் 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. வேற ஒரு பேனுக்கு மாத்திட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்க, தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு. சிக்கன் பாதி அளவு வெந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 3/4 கப் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வரமிளகா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மசாலா கூடவே வறுத்த சிக்கன் சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 6 முந்திரியை நைஸாக அரைச்சிட்டு முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கிரேவி நல்லா திக்காயிட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக மல்லி இலை, கருவேப்பிலை தூவி கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதத்து கூட இல்லைன்னா பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.